மேட்ச் பாருங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவா இப்போ கூட, ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சதுன்னு அது ஒரு எமோஷன். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்டேடியம் வந்து ஓற்றணும், நான் கை ஊப்பி நிற்பேன், அவ்வளோ சப்போர்ட்டுங்க. அது இன்னைக்கு திக் பண்ண முடியாது. சப்ராஸ் கான் ஒரு பிராவிஸ் வரும்போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துச்சுங்க. அந்த சப்ராஸ் கான் சத்தியமாக சொல்கிறேன், அவனை பாடி ஷேமிங் அவன் என்ன ஃபீல்டிங் பண்ணுறான் பிசிசிஐ நான் கேட்குறேன். சத்தியமாக அவனை பிளேயிங் டெஸ்ட்டில் போடுறான். என்ன ஃபீல்டிங், என்ன இன்டென்ட் மனசில் உயிர் கொடுத்தாடுறாங்க டீமுக்கு. சப்ராஸ் கான் நான் சொல்கிறேன், மற்றபடி மற்றவங்களாம் எனக்கு தெரியல. சப்ராஸ் கான் பட் ஸ்டார்டிங்லேயே நோ ஓட்டன் உண்மையிலே சூப்பராக போட்டார், நல்லா பண்ணார். ஒரே மேட்ச்சில் நம்ம கிவ் அப் பண்ண முடியாது. சிஎஸ்கே சூப்பர் டீம் புரியுதுங்க இல்லையா. இந்த வருஷம் கப் அடிக்கிறது வேற கதை. உள்ளே போகிறோம் தொண்டை போயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் முட்டு குடுக்கல சாமிங்களா, நல்லா புரிஞ்சுக்குவேன். முட்டு குடுக்கல 5 கப்பு 5 கப்பு 7 கப்பு எதுக்கு சீல் தேடி தான் சும்மா வச்சேன். அதையே ஆடிதான் வாங்கணும். நல்லா சொல்லுவாங்க புரியுதுங்களா. அந்த 7 கப்பு வாங்கணும் ஓகேங்களா. அந்த 7 கப்பு வாங்குறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு எமோஷன் தான். அந்த எமோஷன் கொஞ்சம் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறப்ப பசங்க இதுவாகிட்டாங்க. திரும்ப வருவோம் பார்த்துக்கலாம். சேட்டா பயங்கரமாக இருந்தார் ஓகேங்களா. அதாவது யாரோ கிண்டல் பண்ணாங்க, சத்தியமாக மீமில் பார்த்தேன். ஏதோ டீம் ஃபேன் வேணாம், இவங்க என்ன எம்ஜிஆர் மூலம் திருப்பி அடிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. சஞ்சி சாப்பிட்டேன், ஐயோ சத்தியமாக எம்ஜிஆர் மாதிரியே திருப்பி வச்சுட்டாங்க சார். போட்டால் சென்சுரியே நல்லா இருந்துச்சு. பட் ருத்ராஜ் பேட்டிங் ஃபார்ம் வரணும். கிரிக்கெட்ன்றது அப்படி தான் நாம் சொல்லிடலாம், நீங்கள் சொல்லிடலாம். நாளைக்கு கூட சிஎஸ்கே தோக்கலாம், அது நம்ம கையில் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ண தான் பண்ண முடியும். ஜெயிச்சுட்டா பேசணும். நாங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பேசுவோம். இப்போ ஜெயிச்சிட்டோம், நான் பேச மாட்டேன். கிளம்ப சொல்லுங்க. சிஎஸ்கே போய் ஃபைனலு கப்படி சிஎஸ்கே தான் உறுதி. இந்த 2026ல் 2 பேருக்கு தான் போட்டி. சிஎஸ்கே கிடையாது, கண்டிப்பா சிஎஸ்கே கிடையாது. கண்டிப்பா சிஎஸ்கே கிடையாது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஏமா இதை சொன்ன. இங்க சிஎஸ்கே ஆர்சிபி சொல்லாம இருந்தா வச்சுக்கலாம். இவ்வளோ பேர் பாரு சுத்தி என்ன போட்டு டார்கெட் பண்றாங்க. நான் தனியா மாட்ட விரும்பல, அதனால என்னவோ அதை பேசுறேன். First century in IPL 2026 எடுத்திருக்காரு. We expected this comeback. This is my first match at Chepauk Stone. CSK வெல்கம் பண்ணிட்டாங்க actually. So yeah, it was actually வந்து அதுக்கு என்ன சொல்றது.